எவன்டா சைக்கிளை நோண்டது? எவன்டா யாரா அது? வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் லாக் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் 15 ரூபா செலவில் நம்மளே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சைக்கிள் லாக் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பூட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் வந்து இருக்கும். இது வந்து ஆட்டோ லாக் இருக்கிற மாதிரி உள்ளது. இந்த மாதிரி வச்சோம்னாலே லாக் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 20 ரூபா. நீங்கள் நார்மல் பூட்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா 15 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து முக்கியமாக தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கட்டுக்கம்பி வந்து தேவைப்படும். கட்டுக்கம்பிலே 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம வந்து சுத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கட்டுக்கம்பி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சின்ன டியூப் வந்து தேவைப்படும். இந்த சின்ன டியூப் வழியாக தான் வந்து கம்பியை வச்சு நம்ம லாக் மாதிரியே வந்து நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லாக் இருக்குது பார்த்திங்களா. லாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டுக்கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கணும். நான் இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கட்டுக்கம்பி வந்து நான் ஒரு அளவுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெட்டையாக வந்து போடுறது தான் நல்லது. ஸோ சும்மா நார்மலாக உள்ள மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதாவது வந்து லாக் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து சுற்றி விடணும். அதாவது இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கணும். அப்படியே ஒவ்வொன்றா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இங்கே முன்னாடி வந்து நம்ம கடைசியாக வந்து கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி வந்து கரெக்டாக வந்து முறுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக முறுக்கி விட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சுற்றி விட்டாச்சுங்க. சுற்றி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டியூப் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, சின்ன டியூப்பாக. இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து உள்ளக்க வந்து விட்டுக்கணும். நம்ம லாஸ்ட்டானால் வந்து விட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து டியூப் வந்து நம்ம வந்து உள்ளக்க கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் விட்டுக்கிறேன். சமமாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாக் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பார்த்திங்கன்னா தெரியும், கட்டுக்கம்பி இந்த சைடு வந்து வர அளவுக்கு வந்து செஞ்சாச்சு. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் மூலம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பி வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து செஞ்சாச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த லாக்கை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு 2 இது இருக்கும் சேர்ந்தாப்பில். ஸோ 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து எந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி வளைச்சிருப்போம். அதாவது கம்பியை வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து வளைச்சிருப்போம், கட்டு கம்பியை. அவ்வளோதான். இப்போ வளைச்சதை வந்து கரெக்டாக வந்து இங்கனக்குள்ளே லாக் ஆகலுங்க. இந்த மாதிரி வந்து திறக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து லாக் விழுகிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ திறக்குதா, திறந்த நீ இதில் வந்து கரெக்டாக லாக் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா எடுக்க வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முடிவு பண்ணி அதை செட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாக்கில் வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி வச்சிங்க அப்படின்னா பூட்டு மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வாக்கில் கூட நான் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கட்டுக்கம்பியை வந்து அப்படியே தான் முறுக்க போகிறோம். இதை முறுக்கி விட்டு சேர்த்தாப்பில் வந்து ஃபிட் பண்ணிட போகிறேங்க. இதுக்கு கட்டுக்கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இதாயிரும். அதுக்கடுத்து சின்ன கட்டுக்கம்பியை யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து முறுக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து டைட் வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து எடுக்காது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நைஸான கட்டுக்கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு வந்து சுற்ற போகிறோங்க. அது வந்து எப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு இருந்து வந்து சுற்றணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி வந்து சுற்றணும். இதை நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து எம்சியில் வச்சு கூட ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரவே வராது. அந்தளவுக்கு லாக் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம் கம்பியை வச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நான் நல்லா வந்து இதை 2யும் சேர்த்தாப்பில் வச்சு சுற்றி விட்றேன்.
அப்போ போல் இன்னும் இந்த கட்டுக்கம்பி வந்து இறுக்கம் கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கலர வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்சியில் வச்சு கூட அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வரவே வராது, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்கள் எம்சியில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து சேத்தாப்பில் ஒட்டிட்டிங்க அப்படின்னா வந்துடும். எனக்கு இதுவே பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வரவே இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டு இதுனா தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து டேப் வந்து சுற்ற போகிறோங்க. டேப் வந்து நார்மலாக இந்த மாதிரி அது வந்து பிளாக் கலராக இருந்துச்சு அப்படின்னா எதுவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு டேப் மட்டும் சுற்றி விட்ருங்க. பார்க்குறதுக்கு அந்த பூட்டு இருக்கிறதே அவ்வளோவா தெரியாது, ஜாயிண்ட் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான லாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, அதை வந்து சின்னதாக்கிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை பிடிச்சி ஒரு 2 சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சின்னதாகிக்கிறோம். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக வரும்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஓரளவு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப விரிச்சு இல்லாமல் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு லாக் வந்து அழகாக வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நான் லாக் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்க லாக் வந்து கரெக்டாக விழுந்துடும். இப்போ அவ்வளோதான், பயங்கரமாக லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் சாவி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பாருங்களேன், கிச்சன் நின்றுக்கிறோம், லாக் வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கிறோம். நம்ம சைக்கிள் லாக் மாதிரியே வந்து பண்ணிட்டோம் பாருங்களேன். சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பரான டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. பாருங்களேன், நல்லா இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணின லாக்கு. இதை வந்து சைக்கிளில் வந்து போட்டு வந்து எந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் தான். இதை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை லாக் வந்து எப்படி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் சைக்கிளுக்கு பக்கத்தில் நான் வந்து போய்க்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலில் இங்கே எனக்குள்ளே தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் பூட்டு வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ லாக்கை வந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்படி வீலில் வந்து போட்டுட்டு அவ்வளோதான், லாக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து 3 நாளே போதும். அவ்வளோதான், சாவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சைக்கிளை வந்து எந்த சைடு வந்து மூவ் பண்ணாலும் அந்த இது கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த இதோட நின்றுக்கிறோம். கரெக்டாக பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு லாக் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா செலவில் நம்மளாக பண்ணதுங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும், அப்படியே எடுத்து விட்டுறலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அழகாக வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எங்கேயாவது மேலே மாட்டினா கூட ஈஸியாக வந்து மாட்டி விட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் லாக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இது வந்து நம்ம 15 ரூபா செலவில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். என்னடா 15 ரூபாயில் எப்படா செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பூட்டு வாங்குறத பொறுத்து தாங்க. நீங்கள் வந்து 15 ரூபா சரி 20 ரூபா சரி வந்து பூட்டு மட்டும் வாங்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். கெட்டு கம்பி இதுனா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணுறது தான். ஸோ அதனால தான் 15 ரூபா செலவில் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவசர காலத்தில் வந்து ஹெல்மெட்டுக்கு சரி இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.